எங்களால் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே சமர்ப்பணம் பண்ண முடியாது, எங்களுக்கு 3 மாத அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ மார்ச் 4ஆம் தேதி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அவகாசம் தர முடியாது, உடனடியாக ஒரே நாளுக்குள்ளே, அதுவும் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே எல்லா டேட்டாவையுமே நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. இதன் அடிப்படையில் இவ்வளவு நாள் அவகாசம் கேட்டு வந்த இந்த எஸ்பிஐ ஒரே நாளில் எல்லா டேட்டாவையுமே இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதுவும் என்ன ஃபார்மேட்டில் ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்றத மிக முக்கியமானது. தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களையுமே டிஜிட்டல் ஃபார்மில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு இந்த எஸ்பிஐ. நல்லா கவனிச்சு பாருங்க. மார்ச் 4ஆம் தேதி மனுவில் எஸ்பிஐ என்ன சொன்னாங்க, நாங்கள் எதையுமே டிஜிட்டலாக சேவ் பண்ணவே இல்லை, எல்லாத்தையுமே மேனுவலாக தான் நாங்கள் சேவ் பண்ணோம். அதாவது யார் வந்து பாண்டு வாங்குறாங்க அப்படின்றத நாங்கள் தனி சைலோவை ஒரு மேனுவலாக சேவ் பண்ணுவோம். அதே போல் என்கேஷ் பண்ணுறாங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதை நாங்கள் ஒரு மேனுவலாக ஒரு சைலோவில் ரெண்டு சைலோவில் நாங்கள் சேவ் பண்ணுவோம். இந்த 2 சைலோவையும் பாண்டு சீரியல் நம்பரை வச்சு ஒப்பிட்டு பார்த்து அதன் பின்பு தான் எங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் எங்களுக்கு ஒரு 3 மாத அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எஸ்பிஐ கேட்டிருந்தாங்க. எஸ்பிஐ மனுவிலேயே டிஜிட்டல் முறையில் நாங்கள் சேமிக்கிறது தானே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திட்ட எஸ்பிஐ தாக்கல் பண்ண அந்த டேட்டா அத்தனையுமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, தேர்தல் ஆணையத்துடைய ஒரு முக்கிய அதிகாரியே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இத்தனை நாளாக எஸ்பிஐ மக்களை ஏமாற்றி வந்திருக்கு அப்படின்றத இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எஸ்பிஐ கொடுத்தாலும் கூட பாண்டு சீரியல் நம்பரை எல்லாம் விவரங்களை எல்லாம் எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்கா அப்படின்ற சந்தேகம் இப்போ எழுது. ஏன்னா எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் யார் வந்து அந்த பாண்டு வாங்கினாங்க, என்கேஷ் பண்ண தேதி என்ன, இப்படின்ற தகவலை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக எந்த பயனுமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் பாண்டு வாங்குறாரு அப்படின்னா அவர் எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றத சீரியல் நம்பரை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு பாண்டுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். இவர் வாங்கின சீரியல் நம்பரும் அரசியல் கட்சி என்கேஷ் பண்ண சீரியல் நம்பரும் ஒன்றா இருந்தால் இவர் இந்த அரசியல் கட்சி கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவலை நம்மளே பொருத்தி பார்க்க முடியும். ஆனால் இந்த பாண்டு சீரியல் நம்பரை எஸ்பிஐ இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்ற விவரமே இப்போ வெளியே வரல. மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிடும் போது தான் இந்த விவரம் என்பது நமக்கே தெரிய வரும். இப்படியான சூழ்நிலை இருக்க எஸ்பிஐயோட சேர்மன் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரசூட் அவர்கள் எலக்ட்ரல் பாண்டு விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் மட்டும் எஸ்பிஐ ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போடல. ஏற்கனவே எஸ்பிஐ மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ற ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணாங்கல்ல, இந்த மனுவுக்கு பதிலளிக்கும் விதமாக எஸ்பிஐ உடைய சேர்மன் ஒரு அஃபிடவிட்டை எங்களுக்கு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே தீர்ப்பிலேயே சந்திரசூட் அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார். போன வீடியோவில் அதை மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் எஸ்பிஐ உடைய சேர்மனாக இருக்கக்கூடிய தினேஷ்குமார் காரா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த அஃபிடவிட்டில் என்ன இருக்குது தெரியுமா, ஏப்ரல் 14, 2019 இருந்து பிப்ரவரி 15, 2024 வரைக்கும், அதாவது தீர்ப்பு கொடுத்ததுக்கு வரைக்கும் அந்த பாண்டை எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க, எப்போது அரசியல் கட்சி அதை என்கேஷ் பண்ணது, அந்த தேதி உட்பட்ட எல்லா விவரங்களும் அடங்கிய ஒரு பட்டியலை அஃபிடவிட்டா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு எஸ்பிஐ சேர்மனான தினேஷ்குமார் காரா. அந்த அஃபிடவிட்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி மேலும் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது மொத்தமாக, அதாவது ஏப்ரல் 14, 2019 இருந்து பிப்ரவரி 15, 2024 வரைக்கும் மொத்தம் 22,217 பாண்டு என்பது விற்கப்பட்டிருக்கு. இதில் ரெடி பண்ணது அரசியல் கட்சிகள் வந்து என்கேஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 22,030 பாண்டு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 1 ஏப்ரல் 2019 11 ஏப்ரல் 2019 வரைக்கும் 3,346 பாண்டை நாங்கள் விற்றுருக்கோம். அதில் 1,609 பாண்டு ரெடிமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை அதில் சொல்லியிருக்கிறாரு எஸ்பிஐ சேர்மன். ஏன் இது 11ஆம் தேதி வரைக்கும் இந்த பட்டியல் இருக்குது அப்படின்னா, 11 ஏப்ரல் 2019 தான் 2019 இந்த தேர்தல் வந்து நடந்துச்சு. அதனால் அன்றைய தேதிக்கு வந்து பாண்டு விற்கப்படலை. அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 12, 2019 பிப்ரவரி 15, 2024 வரைக்கும் 18,871 எலக்ட்ரல் பாண்ட் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதே போல 20,421 எலக்ட்ரல் பாண்ட் அதில் ரெடிமாயிருக்கு. ஏன்னா 2019 சில பாண்டுகளை ரெடி பண்ணாமல் அரசியல் கட்சிகள் இருந்தாங்க, அதை 2019 தேர்தலுக்கு அப்புறம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த 18,000 வந்து 20,000 மாறி இருக்கு. ஸோ இப்படியான டேட்டாவை தன்னுடைய அஃபிடவிட்டில் எஸ்பிஐ சேர்மன் தினேஷ்குமார் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே நமக்கு வந்து தகவல் என்ன அப்படின்னா, 2017 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பாண்ட் என்பது 12,008 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பிஜேபிக்கு மட்டும் 6,564 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, 2018 2014 ஸ்டார்டிங் வரைக்கும் 16,518 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு பாண்டு விற்பனை மூலமாக போயிருக்கு.
அப்போது எஸ்பிஐ சேர்மன் தாக்கல் பண்ண இந்த அஃபிடவிட் வச்சு பார்க்கும்போது பட்டியல் என்பது தேர்தல் ஆணையத்திட்ட மட்டும் கிடையாது, இப்போ சந்திரசூட் கையிலையும் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். லா டுடே அப்படின்ற நியூஸ் வெப்சைட்டில் இன்னொரு பகீர் தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன தகவல் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துடைய முக்கியமான அதிகாரிகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, எஸ்பிஐ வந்து ரா ஃபைலாக எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி ரா ஃபைலாக கொடுத்ததுனால அதை எல்லாம் நாங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணி வெளியிடுவதற்கு, அதுவும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வெளியிடு என்பது ஒரு சவாலான காரியம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி, தேர்தல் ஆணையம் தான் முறைப்படி வெளியிடணும் சொல்லியிருந்தால, இந்த தேர்தல் ஆணையர் ஒரு உத்தரவை போட்டிருக்காருன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இந்த பாண்டு விவரங்களை எல்லாம் செவ்வாய்க்கிழமையே தேர்தல் ஆணையத்திற்கு எஸ்பிஐ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்று வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஓபன் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் அவர்கள் இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு பயணமாக போயிருக்காரு. செவ்வாய்க்கிழமைக்கு அவர் ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்கிறதுனால மீண்டும் நான் வருவது என்பது இன்னைக்கு நைட்டு, அதாவது வெட்னஸ்டே மிட் நைட்டில் தான் நான் வருவேன், அது வரைக்கும் அந்த சீலிடப்பட்ட கவரை நீங்கள் ஓப்பன் பண்ணவே கூடாது என்று சக அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார். ஏன் இந்த உத்தரவு வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே பிப்ரவரி 14ஆம் தேதியே அனுப் சந்திரா அப்படின்ற கூடுதல் தேர்தல் ஆணையர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். இன்னொரு தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயிலும் கடந்த சனிக்கிழமை என்று ராஜினாமா பண்ணிட்டார். அப்போ 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் மட்டுமே இருப்பதனால ஒருத்தர் பார்வையில் தான் இது நடைபெறணும் அப்படின்றதுக்காக இந்த உத்தரவை ராஜீவ்குமார் போட்டாரா அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் தேர்தல் ஆணையர் போட்ட இந்த உத்தரவு என்பது உச்சநீதிமன்றம் போட்ட அந்த கெடுவுக்குள்ள பட்டியலை வெளியிட முடியுமா என்ற கேள்வி எழுப்புது. ஏன்னா இன்னைக்கு மிட் நைட் தான் தேர்தல் ஆணையர் ஜம்மு காஷ்மீர்லேருந்து வர்றாரு அப்படின்னா, நாளைக்கு தேர்தல் ஆணையர்களை கூடுதலாக தேர்வு செய்யக்கூடிய உயர்நிலை கூட்டம் என்பது மோடி தலைமையில் நடக்க இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் மார்ச் 15ஆம் தேதி வெளியிட சொன்னாங்கல்ல, அதே நாளில் ஏற்கனவே தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் முறையான அதில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவு போட்டிருந்தார் சந்திரசூட் அவர்கள். ஆனால் பார்லிமெண்ட்ல ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தலைமை நீதிபதியை பெயரை நீக்கினாங்க. இந்த தலைமை நீதிபதி பெயரை நீக்குவதற்கு எதிராக ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கு என்பது அதே மார்ச் 15ஆம் தேதி தான் விசாரணைக்கு வருது. அப்ப இந்த வழக்குக்கும் இதற்கு முந்தைய நாள் நடக்கக்கூடிய உயர்நிலை கூட்டத்திற்கும் சில விஷயங்கள்லாம் ஏற்பாடு செய்யணும் என்பதற்காக கூடுதல் அவகாசத்தை மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு, அதாவது எஸ்பிஐ எப்படி கூடுதல் அவகாசம் கேட்டு போனதோ அதே போல கூடுதல் அவகாசத்தை தேர்தல் ஆணையம் கேட்டு விடுமோ என்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதில் உள்ள தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, எஸ்பிஐ டேட்டாவை நாங்கள் வெளியெடுப்பதற்கு ஒரு குழு, ஒரு கமிட்டி வந்து அமைக்க வேண்டியது இருக்கு. அந்த கமிட்டி தான் எஸ்பிஐ டேட்டாவை ஓபன் பண்ணி எடுப்பாங்க. எஸ்பிஐ வந்து நமக்கு ஏற்கனவே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொடுத்ததுனால மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே எங்களால் வெளியிட முடியும். ஆனால் இது தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமார் வந்த பிறகுதான் நடக்கும், அவர் வந்தால் தான் எந்த முடிவுமே எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலை ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரி சொல்லியிருக்கிறார். அப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 15 இந்த பட்டியல் வெளியாகுமா வெளியாகாதா என்பது ஜம்மு காஷ்மீர் போயிருக்கக்கூடிய ராஜீவ்குமார் அவர்கள் வந்த பிறகு அவர் கமிட்டி அமைச்சு அதன் பின்பு ஓபன் பண்ணி அந்த டேட்டாவை வெளியிடுவதில் தான் அடங்கியிருக்கு. அப்போ எஸ்பிஐ இன்னைக்கு ஒரே நாளில் டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மோடி கொடுத்த அழுத்தத்தினால 3 மாதம் டைம் கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு அவகாசத்தை தேர்தல் ஆணையத்துக்கும் மோடி அவர்கள் கொடுப்பாரா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு எல்லாமே இல்லை.